ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்க்கரைவள்ளி கிழங்கு எளிதில் கிடைக்கும், சுவையாக இருக்கும். அதையும் தாண்டி ஆரோக்கிய குணங்கள் சர்க்கரைவள்ளி கிழங்குல அதிகமாக இருக்குது. சர்க்கரைவள்ளி கிழங்கு இதய பாதுகாப்பு, ரத்த சுத்திகரிப்பு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு, கண் பார்வையை சரி பண்ணுறதுக்குன்னு பல்வேறு நன்மைகள் நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு தினமும் உணவில் எடுத்துக்கிறதுனால கிடைக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்குல வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி என வரிசையா எண்ணற்ற சத்துக்கள் சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கு. இது ஒரு சுவைமிக்க கிழங்கும் கூட. சர்க்கரைவள்ளி கிழங்கு ஆரஞ்சு, பர்பிள், வெள்ளை என கலர் கலரா இருக்கும். இந்த கிழங்குல நார்ச்சத்து, வைட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவு இருக்கு. உங்களை புற்றுநோய் அபாயத்திலிருந்து காப்பதற்கு உதவுது. அதே மாதிரி கண் பார்வையை சரி பண்றதுக்கு உதவுது. குடல் இயக்க செயல்பாடு, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை அதிகப்படுத்துவது உள்ளிட்ட உங்களோட பல்வேறு தேவைகளுக்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்க நீங்க உணவா எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரைவள்ளி கிழங்குல என்னென்ன சத்துக்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். கார்போஹைட்ரேட் 41 கிராம் இருக்கு, புரதம் 4 கிராம் இருக்கு, கொழுப்பு 0.3 கிராம் இருக்கு, நார்ச்சத்து 6.6 கிராம் இருக்கு, கலோரி 180 அளவு இருக்கு. அதோட வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6, மாங்கனீசு, காப்பர், பொட்டாசியம், ஃபென்டோதீனிக் அமிலம், நியாசின் ஆகியவை அதிக அளவுல இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களோட உடல்ல உள்ள பாதி செயல்பாடுகளோட தொடர்புடையது. அதிக அளவு நார்ச்சத்து இதுல இருக்கிறதுனால குடல் இயக்க செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவுது. சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம ரொம்ப ரேரா தான் வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் ஏன் நம்ம சாப்பிடுவோம்னா ருசிக்காக. அதாவது சர்க்கரைவள்ளி கிழங்குன்னு சொன்னாலே அனைவருக்குமே ரொம்ப பிடிக்கும். காரணம் அதோட டேஸ்ட் நல்லா இனிப்பா நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா மாவு மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அதிகமா இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு வாங்கி குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய வைட்டமின் B6 இதய ஆரோக்கியத்துக்கு தேவைப்படும் முக்கியமான சத்து பொருள். சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய வைட்டமின் B6 இதய ஆரோக்கியத்துக்கு தேவைப்படும் முக்கியமான சத்து பொருள். வைட்டமின் B6 நம்ம உடம்புல உற்பத்தியாகும் ஹோமோசைட்டின் என்ற நச்சு பொருளை குறைக்கும். இந்த ஹோமோசைட்டின் உடலுக்கு பலவித தீங்குகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பா இது மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. சர்க்கரைவள்ளி கிழங்கு இதனை சாப்பிட்ட உடனே நம்ம உடல்ல இருந்து இந்த ஹோமோசைட்டின்ற நச்சு பொருளை வெளியேற்றும். சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய வைட்டமின் சி சளி மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். எலும்பை வலிமைப்படுத்துறதுக்கும், செரிமானத்தை உண்டு பண்றதுக்கும், ரத்த சுத்திகரிப்புக்கும் நம்ம இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம காயங்களை விரைவில் குணமாக்கும் தன்மை இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்கு. சருமத்தின் நெகிழ்வு தன்மையை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம சாப்பிடலாம். காரணம் அதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி தான் புற்றுநோயை உண்டாக்கும் நச்சுகளையும் இது சரி செய்யும். சர்க்கரைவள்ளி கிழங்குல வைட்டமின் சி மற்ற பொருள்களை காட்டிலும் அதிகமா இருக்கு. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்க சாப்பிடலாம். சிலர் யோசிப்பாங்க, சர்க்கரைவள்ளி கிழங்குலயே சர்க்கரை இருக்கே, அதாவது அந்த கிழங்கு சாப்பிட்றப்ப ஸ்வீட்டா தானே இருக்கும், நம்ம உடம்புல எப்படி ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இயற்கையாகவே நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்குல சர்க்கரை மெதுவாகவே நம்ம ரத்தத்துல கரையும். இதனால நமக்கு திடீர்னு ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காது. அது மட்டும் இல்லாம அதிக எடை இருக்கிறவங்க, எப்பொழுதும் சோர்வா இருக்கிறவங்க சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி சோர்வா இருக்கிறவங்க நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். ஸோ நீங்க இந்த டயட், வெயிட் லாஸ் டயட்னு ஆரம்பிக்கிறப்ப நீங்க சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். காரணம் நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை மலமாக்கி வெளியேற்றுறதுக்கு உதவும். அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும். இதனாலேயே நமக்கு உடல் அதிகமா இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதுனால உடல் எடை குறையும். அதே மாதிரி நம்ம உடம்புல மலத்தை வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு மந்தத்தன்மை இருக்கும். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள மலம்லாம் வெளியாகிறதுக்கு அப்புறம் நம்ம ஒரு புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு முடியும். அடுத்ததா புற்றுநோயை குணமாக்குறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்க நம்ம சாப்பிடலாம். அதுக்கு காரணம் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய நிறம் தான். இந்த நிறமே சர்க்கரைவள்ளி கிழங்குல எந்த அளவுக்கு கரோட்டீன்கள் இருக்குங்கிறத நமக்கு சொல்லும். பீட்டா கரோட்டீன் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது. பீட்டா கரோட்டீன் உங்களோட விழித்திரையை பாதுகாப்பதுடன் உங்கள் குணமாகும் தன்மையையும் அதிகரிக்கும். மேலும் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுவதுடன் வயதான தோற்றத்தை குறைக்கும். குறிப்பா மார்பக புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பா செயல்படக்கூடியது. இரும்பு சத்து பற்றாக்குறை. இந்தியாவில் பெரும்பாலான பெண்கள் இரும்பு சத்து குறைபாட்டால அவஸ்தப்படுறாங்க. இந்த நிலையில இரும்பு சத்து நிறைந்த சர்க்கரைவள்ளி கிழங்க பெண்கள் தங்களோட அன்றாட உணவுல தொடர்ந்து சேர்த்து வர உடல்ல ஹீமோகுளோபின் அளவு கணிசமா அதிகரிக்கலாம். மேலும் பெண்களின் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும் உதவும். இதன் மூலம் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள்
நோய்கள் வந்து பெண்கள் வந்து தவிர்த்துக்க முடியும். கர்ப்ப காலத்துல ஏற்படும் இரும்பு சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணிகளும் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இனப்பெருக்க ஆரோக்கியம். சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடுவது பெண்களோட இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுல உள்ள வைட்டமின் ஏ வந்து கருவுறுதலையும் பெண்களின் இனப்பெருக்க செயல்பாட்டையும் வந்து மேம்படுத்துது. இதனால பெண்கள் வந்து தவறாம சர்க்கரை வள்ளி கிழங்கு உணவுல எடுத்துக்கிறது நல்லது. கருவுறுதலுக்கான வாய்ப்பை வந்து அதிகரிக்கும். கருத்தரிப்பதுல சிக்கல் அல்லது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பெண்கள் வந்து சர்க்கரை வள்ளி கிழங்க தொடர்ந்து சாப்பிட்டு வர கருவுறுதலுக்கான வாய்ப்பை வந்து அதிகரிக்க முடியும். மன அழுத்தத்தை வந்து போக்கும். ஆண்களோட ஒப்பிடுகையில பெண்களே வந்து மன அழுத்தத்தால அதிகமா பாதிப்படைகிறாங்க. அலுவலக வேலை முதல் வீட்டு வேலை வர பல்வேறு காரணங்களால மன அழுத்தம் வந்து உண்டாகுது. சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய மெக்னீசியம் வந்து மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. ஆகையால மன அழுத்தத்திலிருந்து விடுபட நினைக்கும் பெண்கள் வந்து சர்க்கரை வள்ளி கிழங்க தங்களோட உணவுல வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாகவே கிழங்குல வந்து கொழுப்பு வந்து அதிக அளவுல இருக்கும். ஆனா சர்க்கரை வள்ளி கிழங்குல கொழுப்பு ரொம்ப குறைவு. இதுல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல கொழுப்பு சேர்றதை தடுக்குது. மேலும் இரத்த சர்க்கரை அளவை சீரா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. உடலுக்கு தேவையான அன்றாட ஊட்டச்சத்துக்கள்ல பெரும்பாலானவை வந்து சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது முதல் PCOS செரிமான கோளாறு சரி செய்வது வரை சர்க்கரை வள்ளி கிழங்குல ஏராளமான நன்மைகள் வந்து நிறைஞ்சு இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க முக்கியமாக நார்ச்சத்து வந்து தேவைப்படும். சர்க்கரை வள்ளி கிழங்குல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் உதவுது. கீரை வகைகள்ல இருப்பது போல சர்க்கரை வள்ளி கிழங்குலையும் நார்ச்சத்து வந்து அதிக அளவுல இருக்கிறதுனால உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். காரணம் வந்து எடையை குறைக்கும் முயற்சியில இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். சர்க்கரை வள்ளி கிழங்குல அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம அடிக்கடி உணவுல எடுத்துக்கிறதுனால நம்ம எப்போதுமே இளமையோட நல்ல ஹெல்த்தியா இருக்க முடியும். சர்க்கரை வள்ளி கிழங்க நம்ம சாப்பிட்டு வர்றதுனால தலைமுடி பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும். ஏன்னா அதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் சி வந்து தலைமுடியின் வேர் வரை சென்று தலைமுடி உதிர்வதை தடுக்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி நல்ல தலைமுடி வந்து உறுதியாகிறதுக்கும் வலுவாகிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள வைட்டமின் ஏ, சி, இ மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் வந்து உங்கள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். வைட்டமின் சி வந்து தோலின் முக்கிய கட்டமைப்பு புரதமான கொலாஜன் தொகுப்புக்கு உதவுது. வைட்டமின் சியில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாகவும் பல ஆய்வுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. முகப்பரு போன்ற தோல் நோய்களை சமாளிக்க வைட்டமின் வந்து உதவுது. சூரியனால் சேதமடைந்த சருமத்தின் சிகிச்சை மற்றும் மேலாண்மைக்கு வைட்டமின் ஏ வந்து இன்றியமையாதது. இது கொலாஜன் தொகுப்பை தூண்டுது. இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நமது சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் மாற்ற சரும ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல நன்மை பயக்கக்கூடியதா இருக்கு. மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள ஆக்சிஜனேற்றிகள் ஃப்ரீ ரேடிக்கல் சேதம் மற்றும் அறிவாற்றல் வீழ்ச்சி மற்றும் டிமென்ஷியாவுடன் தொடர்புடைய வீக்கத்தை தடுக்கும். பர்பிள் நிற சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள அந்தோசயனின்கள் ஞாபக சக்திக்கு தொடர்புடையது. சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தத்தை குறைச்சு சீரா வச்சிருக்கிறதுக்கு உதவுது. அடுத்ததா இந்த வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்க, அல்சர் பிரச்சனை உள்ளவங்க, வாயில புண்ணு, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு, அதனால உதடெல்லாம் வெந்து புண்ணா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால அல்சர் வந்து சரியாகும். வயிற்றுப்புண், வாய்ப்புண், தொண்டை புண் எல்லாமே வந்து சீக்கிரமா குணமாகிறதுக்கு உதவும். தாராளமா இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்க வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பத்தி பார்த்தோம். ஆனா அளவுக்கு அதிகமா சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தியும் இப்ப பார்க்கலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு அளவுக்கு அதிகமா சாப்பிட்றதுனால செரிமான கோளாறு, வயிறு வீக்கம், வயிறு பலி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பக்க விளைவுகள் வந்து ஏற்படும். நீரிழிவு நோயாளிகள் வந்து சர்க்கரை வள்ளி கிழங்க அளவோட எடுத்துக்கிட்டா நல்லது. அது அளவுக்கு அதிகமா சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால திடீர்னு வந்து ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அளவா சாப்பிடுங்க. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு கிராமப்புறத்துல எங்க வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வண்டியில கொண்டுட்டு வந்து விற்பாங்க. அதாவது மாட்டு வண்டியில கொண்டுட்டு வந்து விற்பாங்க. அப்ப நம்ம வீட்டுல விளைஞ்சிருக்க நெல்லை கொடுத்துட்டு நம்ம இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க வாங்கி அவிச்சு வந்து சாப்பிடுவாங்க. இது எங்க ஊர்ல கிராமத்துல அதிகமா நடக்கும். ஏன்னா விவசாயிகள் வந்து இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க மாட்டு வண்டியில கொண்டுட்டு வந்து விற்பாங்க. நாங்கெல்லாம் வாங்கி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சாப்பிட்ருக்கோம். இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி விற்கிறது கிடையாது. நானும் இந்த வண்டியிலலாம் கொண்டுட்டு வந்து விற்கிறதோ, இந்த நெல் கொடுத்து மாத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இப்ப நான் பாக்குறதே கிடையாது. ஆனா இப்ப வந்து எல்லாமே கிழங்கு
உருளைக்கிழங்கு எல்லா வகையான காய்கறிகளுமே நம்ம மார்க்கெட் போனோம்னாலே கிடைக்கிது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் போய் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து நம்ம ஊர்லலாம் நாட்டுக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து மேக்ஸிமம் வெள்ளை கலர்லையும் இந்த ஆரஞ்சு கலரில் ரேராக கிடைக்கும். ஆனால் இப்போல்லாம் பர்பிள் கலர்னு நிறைய கலரில் வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிடைக்கிது. ஒரு டைமும் ஒரு கலரில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதும் உங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குது, யாரெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும், இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.